கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க முகங்கள் பிரகாசம் அடையும். எந்த சூழ்நிலையில நீங்க வெட்கப்பட்டிருந்தாலும் சரி, உடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அபிஷேக வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. உங்க முகங்கள் பிரகாசம் அடையும். உங்க முகங்கள் நீதியின் சூரியனை போல பிரகாசம் அடையும். அவரிடத்தில் இருந்து வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்க வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னம் இறங்க ஆர்வமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் உடைக்கப்படும் பொழுது, ஒவ்வொரு முறையும் நீங்க பலவீனப்படும் பொழுது, அவருடைய மகிமை உங்களை நிரப்ப விருப்பமுள்ளதா இருக்கிறது. ஒரு பேனா மை இல்லாமல் எழுதாதது போல, அவருடைய ஆவியானவருடைய நிறைவில்லாமல், பரிசுத்த வேத வார்த்தைகள் இல்லாமல் நாம் நிரப்பப்படாமல் நம்மளை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவரை அல்லாமல் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக வரவில்லை என்றால் தேவ ஜனமே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த அருமையான நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, ஆயத்தமா இருக்கிறவங்க மேல ஜீவ தண்ணியை ஊத்த போறாரு. ஆயத்தமா இருக்கிறவங்க மேல எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கக்கூடிய அபிஷேகத்தை ஊற்ற போகிறாரு. ஓ தேவ ஜனங்களே, உங்க உயர்வுக்கு முன்னாடி சில சத்துருக்கள் நிற்பாங்க. ஒவ்வொரு கோலியாத்தும், ஒவ்வொரு செங்கடலும், ஒவ்வொரு யோர்தானும், ஒவ்வொரு தீச்சோலையும் சொல்லுது, உங்களுடைய உயர்வை பத்தி சொல்லுது. ஓ புதிய ஆண்டு புதிய சத்துருக்கள் வருவார்கள். உங்க உயர்வு கூட வேண்டும் என்றால் புதிய சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ தாவீது கரடி கூட சண்டை போட்டு கொண்டிருந்த ஒரு நாள் இருந்தது. அடுத்த பிரச்சனை வந்தது. ஓ கரடியை காட்டிலும் 10 மடங்கு 100 மடங்கு பயங்கரமான ஒரு சிங்கம் வந்தது. அதோட நிற்கவில்லை. 100 சிங்கங்களை வெட்டி வீழ்த்தக்கூடிய இன்னொரு பெரிய மனுஷ சிங்கத்தை போல் ஒரு கோலியாத்து வந்தான். என் தேவ ஜனங்களை ஆண்டு சொல்லுகிறார், புதிய வருஷத்துல புதிய எதிரிகள், புதிய வருஷத்துல புதிய அபிஷேகம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை தேவ ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்பி, அப்பா ஊற்றுங்கப்பா. சிலர்லாம் லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் போவாங்க. இங்க இருந்து அப்படியே கொடைக்கானல் போவாங்க, தூத்துக்குடியில இருந்து அப்படி கிளம்புவாங்க. சில நேரம் சென்னையிலிருந்து அப்படி கன்னியாகுமரி வருவாங்க. எல்லாம் தூரமான டிஸ்டன்ஸான ட்ராவல். சிலர்லாம் நார்த் இந்தியா ட்ராவல் போவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அந்த காரனுடைய சில விஷயங்களை செக் பண்ண வேண்டியது இருக்கிறது. அந்த காரில் நல்ல காற்று இருக்குதான்னு பார்க்கணும், நல்ல டீசல் பெட்ரோல்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும், இன்ஜின் ஆயில் இருக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் செக் பண்ணாம காரில் சில ஃபால்ட்டோடு கிளம்பிட்டுனா அந்த கார் நடுவழியில் நிற்கும் பொழுது அதற்கு உதவி செய்ய யாரும் இருக்காது. அதனால தான் ப்ரீ செக்அப்னு ஒன்று இருக்கிறது. முன்பதாகவே அதை பார்த்து கொள்ள வேண்டும். என்ன பிரச்சனை இருக்குதுன்னு முன்பதாகவே பார்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். இந்த அருமையான வீடியோ, இந்த அருமையான நிகழ்ச்சி, இந்த அருமையான செய்தி, இந்த அருமையான வார்த்தை, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்கள் இருதயத்தை நோக்கி வருகிறதை நான் ஆவியில் பார்க்கிறேன். வானத்தில் இருந்த ஆவிக்குரிய பட்டயம் உங்கள் இருதயத்தை நோக்கி வருகிறது. ஓ வெளிச்சம் உங்கள் இருதயத்தை நோக்கி வருகிறது. எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தில் அதை பெற்றுக்கொள்கிறீங்க? நான் பார்க்கிறேன், மகிமையின் கதிர்கள் இறங்கி கொண்டிருக்கு. உங்கள் இருதயம் விடுதலையாகி கொண்டிருக்கிறது. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே சோர்வின் ஆவிகள் ஓடுகிறது, பலவீனத்தின் ஆவிகள் ஓடுகிறது, துர்ச்சிந்தைகள் ஓடுகிறது. ஓ இருளின் ஆவிகள் எரிகிறது. கர்த்தருடைய அக்கினி உங்க வீட்டுக்கு மேல இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். உங்க இருதயத்தை சுற்றிலும் தேவ மகிமை. ஓ ஆயத்தப்படி என்று சொல்லுகிறார். நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதற்கு முன்பதாக ஒரு காரனுடைய டயர் பஞ்சராக இருந்துச்சுன்னா அதனுடைய பயணம் செல்ல முடியாது. இந்த வருடத்துல ஏதாவது ஒரு காரியம் உங்களை முள்ள போல குத்தி உங்களை பஞ்சராக்கி கொண்டு இருக்குதா? நீங்க பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகத்தை வெளியே போக வைக்குதா? ஒரு சின்ன ஆணி போதுங்க. இந்த கார்ல குத்தும் பொழுது அந்த டயர்ல உள்ள காத்தெல்லாம் வெளியே வந்துடும். அது சைக்கிளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வாகனமாக இருந்தாலும் சரி, சின்ன முள்ளு சின்ன ஆணிகள் என்ன செய்து காத்துகளை உறிந்து விடுகிறது. தேவ ஜனமே, நீங்க பெற்ற அபிஷேகத்தை எங்கேயோ இருந்து சத்துரு உறிந்து கொண்டிருக்கிறானா? ஆண்டு சொல்லுகிறார், அந்த ஓட்டைகளை அடைங்க. ஏன்னா நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம்.
உங்க பயணம் வெகு தூரம். எத்தனை பேர் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் இருதயத்தில் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீங்க? உங்க பயணங்கள் ஸ்டார்ட் ஆக போகிறது. உங்களுக்கு ஒரு இனிய பயண வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. லீகோ ஷதல ரபா ஷதல ரபா லியாந்தல ரபு ஷம்தல ரபா. உங்களுக்கு ஒரு இனிய பயண வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் உங்க மேல வச்ச திட்டம் பயங்கரமான திட்டம். சத்துரு இன்னைக்கு போரடித்து கொண்டிருக்கலாம், புயல் போல எழுப்பி கொண்டிருக்கலாம். நீங்க நேசிக்கிறவங்க குடும்பத்தார் மூலமா வரலாம், உங்க கம்பெனியிலிருந்து வரலாம், எங்க இருந்து வந்தாலும் யோபுவை போல நாலா பக்கத்திலும் உங்களுக்கு கதவுகள் பூட்டப்பட்டாலும், நாலு செவருக்கு மத்தியில நீங்க அழுது கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நாலு செவருக்குள்ள இருந்து அழுது கொண்டிருக்கிற, நாலு செவருக்குள்ள இருந்து கண்ணீர் வடிக்கிற, என்னால எழும்ப முடியலன்னு சொல்லி கொண்டிருக்கிற, உன்னை பார்க்க யாருமே இல்ல, ஆனா உன் அருகாமையில நான் நின்று கொண்டிருக்கிறேன், உன் அருகாமையில நான் தோண்டி கொண்டிருக்கிறேன், உன்னை நான் உயர்த்துவேன். நீ நாலா பக்கம் பார்க்காத, நீ உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார். வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து விடுதலை வராமல் இருக்கலாம், ஆனா உன்னதமான தேவனிடத்தில் இருந்து. அதனால் தான் தேவஜனமே அவரை நோக்கி பார்க்கணும். எங்க பார்த்தாலும் விடுதலை இல்லையா? கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, விட்டு விடாதீர்கள். இந்த ஓட்டப்பந்தயத்தில் நிறைய பேர் முக்காவாசி ஓடி வந்துடுவாங்க. அந்த கடைசி நேரம் அவங்களுக்கு சில நேரம் பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துடும். பிரெயின் ஸ்ட்ரோக்னா ரொம்ப தூரம் ஓடினதுனால அவர்கள் மேலே அப்படியே அந்த தண்ணிலாம் குறைஞ்சி டீஹைட்ரேட் ஆகி அப்படியே கைகாலெலாம் வெட்டு வந்தது போல், ஃபிட்ஸ் வந்தது போல் ஆகி அந்த கோட்டினுடைய எல்லா கோட்டை தொடுறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துருவாங்க. ஆனாலும் உள்ள கிடக்கிற அந்த வைராக்கியம் இருக்கு பார்த்தீங்களா? நான் ஓட முடியாட்டியும் நான் உருளுவேன்னு சொல்லி தரையில உருண்டு பிறண்டு எப்படியாவது நான் தொடணும்னு சொல்லி தொட்டவர்கள் இருக்கிறார்கள். ஓட்ட பந்தயத்தில் ஓடும் பொழுது மசில்ஸ் பிறண்டுரும், கால்கள் அப்படியே செதஞ்சு போய் நிற்கும், நவள முடியாது, துடித்து கொண்டு இருப்பாங்க. ஆனாலும் எல்லை கோட்டுக்கிட்ட வந்துட்டோம், நம்ம தான் முதல் நபர், ஆனா இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு வேதனை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவர்கள் ஓட முடியலன்னு சொன்ன உடனே they take another step. ஓட முடியலையா? உருண்டாது போக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை உயர்த்துவா. ஆண்டவருக்கு தேவை உங்க தாகம். என் பிள்ளை ஓட முடியல, இப்போ உருண்டாது வருது. ஆமென். தேவ ஜனங்களை சில நேரம் முன்பு போல ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனா விடாதீங்க, தாகம் தான் விஷயம். உங்களால ஜெபிக்க முடியலதான், உபாசிக்க முடியலதான், ஆதி அன்பு இல்லதான், ஆனாலும் தாகத்தை விட்டு விடாதீர்கள். நீங்க உங்களுக்குள்ள எரிய வைத்துக் கொண்டிருக்கிற தாகம் அது திரும்பி உங்களை எழும்ப பண்ணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த வருஷம், அடுத்த வருஷம், இந்த வருஷம் கடைசியில ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். புதிய வருஷம், அநேகர் எழும்ப போறீங்க. அதற்காக ஆயத்தமாகிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? கிழக்கிலும் மேற்கிலும் அல்ல, வானத்தில் இருந்து, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து ஒத்தாசை வரும். அதனால இவ்வளவு நாள் ஓடி வந்த நீங்க எல்லை கோட்டை தொடாம விட்டுறாதீங்க. இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒன்னும் செய்யலன்னு சொல்லி முடிக்காதீங்க. கர்த்தர் என் கூட இருந்தார்னு ஒரு சாட்சி சொல்லுங்க. சிங்கக்கவி வந்தது, தீச்சோலை வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, எல்லாத்தையும் தாண்டி என் கர்த்தர் இன்னைக்கு என்ன பார்த்து சொல்றாரு, இது என் பிள்ளை, என்னதான் வர, இது என் பிள்ளை, நான் உதவி செய்ய போறேன்னு ஒரு கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேக்குதா? அப்படியே அவரை நோக்கி பாருங்க, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றோ, உம்மை நினைத்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உம்மை நோக்கி பார்க்கின்றோ, உம்மை நினைத்து, எல்லாரும் ஒரு மனதோடு சொல்லலாமே. உம்மை நோக்கி பார்க்கின்றோ, உம்மை நினைத்து ஏசையா சோத்திரம், ஏசையா சோத்திரம்,
ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அவருடைய பலன் இறங்க போகிறது. உலகம் வெறுக்கையில் நீரோ இந்த உலகம் வெறுக்கையில் நீரோ உமது அணைப்பிலே, உமது அணைப்பிலே வெறுப்பை மறக்கின்றே. உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை. உலகம் வெறுக்கையில் சொல்லுங்க. உலகம் வெறுக்கையில் தாய் தகப்பன் வெறுக்கலாம், உற்றார் உறவினர் வெறுக்கலாம், சொந்தக்காரர்கள் பகைக்கலாம், உங்ககிட்ட உயிரோடு உயிராய் இருந்த நண்பர்கள் உங்களை விட்டு பிரியலாம். யோபுவோடு உயிர் நண்பர்களாய் இருந்தவர்கள் யோபுக்கு விரோதமாக வந்தார்கள். ஆனால் அவர் 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 கர்த்தர் பிரியவில்லை. சொல்லலாமே, உலகம் வெறுக்கையில் ஓ நீரோ அணைக்கிறீரப்பா, உமது அணைப்பில் நான் எல்லாம் மறக்கிறேன்னு சொல்லுகிற தேவ ஜனம் இதுக்குள்ள இருக்கிறீங்களா? அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். உம்மை நோக்கி உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், உம்மை நினைத்து துதிக்கின்றோம். தேவச்சனமே, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது சிறைச்சாலைகள் அசையும். ஒரு விசை பேதுருவை என்ன செய்தார்கள்? சிறையில் போட்டிருந்தார்கள். ஒரு கூட்ட மக்கள் பேதுருக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தூதன் இறங்கினா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம இப்பொழுது சேர்ந்து துதித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். நமக்காக கர்த்தர் தூதர்களை அனுப்பி பாதைகளை திறந்து கொண்டிருக்கிறார். புதிய ஆண்டுக்கான புதிய புதிய காரியங்கள் ஆயத்தப்படுகிறது. தேவச்சனமே, இனி வர நாட்கள் கிறிஸ்துமஸ் நியூ இயர்னு பிஸியா இருப்பீங்க. நான் சொல்றேன், பிஸியை காட்டிலும் கர்த்தரோடு இருங்க. கர்த்தரோடு இருக்கிறத மறந்துடாதீங்க. பிரயர் டைம் குடும்பத்தாரை, நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களை ஆவியானவர் இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த திட்டம் என் கையில கொடுக்கப்படணும், அது நடக்கணும் சொல்றீங்க? நீங்க அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என் செல்வம்பா. இந்த உலகத்துல விசேஷமான நாட்கள் வரும் போகும், ஒவ்வொரு வருடம் வரும் போகும். ஆனால் நீரோ என்று என் கூட இருக்கிறீ. என் மேல வச்ச அந்த தரிசனம் நடக்கணும் அப்பா. புது வருஷம் வரும் பொழுது ஒன்னு உணரணும், நம்ம ஆயுஷ் நாட்கள்ல ஒரு வருஷம் குறைந்து கொண்டிருக்கு. ஒவ்வொரு புது ஆண்டிலும் ஒவ்வொரு வருடம் குறைந்து கொண்டிருக்கு. சந்தோஷம்தான், புதிய ஆண்டுதான். ஆனா ஆண்டு சொல்லுகிறார், இயேசு பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றினீங்களா? அந்த உண்மையான கிறிஸ்துமஸ் உங்க இருதயத்துல வந்துச்சா? இயேசு பூமிக்கு வந்தார்னு சொல்லி கொட்டடித்தும் பாட்டு பாடியும் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்க இருதயத்துக்குள்ளாடி இயேசு பிறந்தாரா? அந்த முக்கிய திட்டத்தை விட்டு விடாதீர்களா என்று சொல்லுகிறார். இனி உள்ள அந்த பாதி நாட்கள், இந்த டிசம்பரில் பாதி நாட்கள் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இந்த உலகத்தார போல அல்ல, கர்த்தருடைய திட்டம் நிறைவேற ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறார். தாயாரே உங்களை பார்த்து பேசுகிறார், தகப்பனே உங்களை பார்த்து பேசுகிறார். உங்க பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. உங்க பிள்ளைகள் விளையாட்டுத்தனமா இருக்கலாம், ஆனா நீங்களோ கருத்துள்ளவர்களா இருந்து உங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இது கடைசி நாட்கள்.
இந்த வருடத்தின் கடைசி நாட்களும் இந்த காலத்தின் கடைசி நாட்களுமா இருக்கிறது. அதனால தேவச்சனமே அவரை நோக்கி பார்க்கிறதுல சோர்ந்து போகாதீர்கள். கைகளை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பேரும் அப்படி சொல்லலாமே. நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், உம்மில் மகிழ்கின்றேன், நான் உம்மில் மகிழ்கின்றேன், என்னை மறக்கின்றேன், தினம் என்னை மறக்கின்றேன். நீரே என் செல்வம், ஓ நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், உம்மில் மகிழ்கின்றேன், தினம் என்னை மறக்கின்றேன். உம்மில் மகிழ்கிறேன் அப்பா, உம்மில் மகிழ்கிறேன், தினம் என்னை மறக்கின்றேன். ஒருக்கா கூட சொல்லுங்க. உம்மில் மகிழ்கிறேன், தினம் என்னை மறக்கிறேன். தேவச்சனங்களே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள், இந்த புதிய ஆண்டுல மறக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் யார் தெரியுமா? நம்ம ஆண்டவராகிய இயேசுதான். கிறிஸ்துமஸ் நாட்களை பாருங்க, எல்லாரும் ஸ்டார்ல நினைவா இருப்பாங்க, சீரியல் லைட்ல நினைவா இருப்பாங்க, பட்டாசுகள் மேல நினைவா இருப்பாங்க, சொந்தக்காரங்க வராங்கன்னு நினைவா இருப்பாங்க, கேக்குகள் வெட்டுகிறதுல நினைவா இருப்பாங்க, புதிய ட்ரெஸ்ஸுகள் வாங்குறதுல நினைவா இருப்பாங்க, சொல்ல போனா ஏழைகளுக்கு கொடுக்கறதுல கூட நினைவா இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் தன்னை கொடுத்து இந்த பூமிக்கு வந்தாரு, அவரை மறந்து போயிருப்பாங்க. தேவச்சனங்களே, அதனாலதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உங்களை பார்த்து பேசுகிறாரு, அந்த செல்வத்தை மறந்து போகாதீர்கள். எல்லாரும் கிறிஸ்துமஸ்ல மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். எல்லாரும் சொல்லலாமா? உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன். அப்படியே உங்களை மறந்து துதிங்க. உம்மில் மகிழ்கிறேன், தினம் என்னை மறக்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். கண்ணின் மணி போல், கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், கண்ணின் மணி போல ஐயா என்னை உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி, உம்மை நோக்கி, உம்மை நோக்கி பார்க்க
பார்க்கிற இவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையட்டும் அப்பா. தேவச்சனங்களை ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க முகங்கள் உங்க கண்கள் பிரகாசம் அடையும். அக்னிமயமான கண்கள் கொடுக்கப்படும். ஆவியின் பட்டயம் கொடுக்கப்படும். உங்க நாவில் இருந்து ஆவியின் பட்டயம் வரும். சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க. நிலைமையை கண்டு உங்களை தாழ்த்தி இடை போடாதீங்க. நீங்கள் தேவன் தங்கும் ஆலயம். நீங்கள் தேவன் தங்கும் ஆலயம். உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். அந்த தங்க புறா உங்க மேல இருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது. ஒருவேளை ஆடுகள் மேய்ச்சி கொண்டிருக்கிற நிலைமையை போல இருக்கலாம். ஆனால் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது தாவீதுக்கு மேல ஒரு அபிஷேகம் இறங்குனது. அதே போல தேவச்சனமே, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்க தலையின் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. உங்க தலையின் மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. அதை விட்டு விடாதீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உம்மை நோக்கி பார்க்கின்றோம். உம்மை நினைத்து துதிக்கின்றோம். ஆம் தேவச்சனமே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. கர்த்தர் லீலாபாயின் ஒரு சகோதரியை காட்டுகிறார். ஹல்லேலூயா. லேகோ ஷாதாலா ரபௌசியா. உங்க குடும்பத்துக்குள்ள ஆடி மகிமை இறங்கி கொண்டு இருக்கு. கர்த்தர் உங்க குடும்பத்துக்குள்ள தேவ அக்னி அனுப்பி கொண்டு இருக்கிறார். சகோதரி லீலாபாய், நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தருடைய அக்னி உங்களை தொட்டு கொண்டு இருக்குது. ஓ, நிறைய சகோதரிகளை இந்த நேரத்தில் ஆவியானவர் தொடுகிறார். வாலிப பிள்ளைகளை தொடுகிறார். ஓ, கனிமொழியின் ஒரு சகோதரி ஆவியானவர் காட்டுகிறார். தேவச்சனங்களே, இந்த நபர்களை யார் என்று கூட தெரியாமல் இருக்கலாம். இவர்கள் எங்க இருக்கிறார்கள் கூட தெரியல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அநேக வாலிபர்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். தேவச்சனங்களை, உங்க குடும்ப தலைவர்களை தொடுகிறார். நீங்க இந்த நாட்கள்ல தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுடைய கண்ணீர் வீணாகுவது இல்லை. லேகோ ஷாதா லபா ரா ஷாதா லபா லேகோ ரோசோதோ ரோபோ லேகோ ரோசாதா லரபா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆண்டனின் ஒரு சகோதரனை பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார். ஓ, அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள பிரிவினை ஆவிகள் இந்த நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆவியானவர் காட்டுகிறார். இந்த வருஷ கடைசியில கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கரங்களை பிடித்து நடத்த போகிறார். புதிய எல்லையில தூக்கி நிறுத்த போகிறார். கரோலின்ஸ் ஒரு சகோதரியை பார்க்கிறேன். தேவ ஜனங்களை எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒரு மனதோடு கைகளை பிடித்து ஜெபிக்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், இந்த நேரத்தில் சிலருடைய கண்ணீர் உக்கிரகமா இருந்திருக்கும். வேதனையில துடிச்சு கொண்டு இருந்திருப்பாங்க. அவர்களை பத்தி ஆண்டவர் பேசியிருப்பாரு. அநேக மக்களுக்கு ஆண்டருடைய நன்மைகள் வந்து கொண்டிருக்கு. லீகோ ஷாதாலா ராபோசியா. ஓ ஜீசஸ், 8 நாளாக வாழ்க்கையில விடுதலை இல்லாத ஒரு நபரை பார்க்கிறேன். நான் ஆவியில பார்க்கிற 1993 ஆகஸ்ட் இந்த அருமையான நாட்கள்ல உள்ள ஒரு நபரை பார்க்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நபர் இதுக்குள்ளதான் இருப்பீங்க. ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் திருமண வயசு ஆகி திருமணம் ஆகலன்னு கவலையோடு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அடுத்த வருஷம் உங்க விடுதலையின் ஆண்டு. அடுத்த வருஷம் உங்க வெற்றியின் ஆண்டு. கர்த்தர் உங்களுக்காக தங்க புறாவாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், அவரை விட்டு விடாதீர்கள். இந்த ஆண்டுல தீர்மானம் எடுங்க. அப்பா, இனி வாழ்ந்தா உமக்காகப்பா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆவியானவர் காட்டுகிறார், அநேகருக்கு பரலோகத்தில் இருந்து தீர்ப்பு வருகிறது. விடுதலையின் தீர்ப்பு ஆவியில் பார்க்கிறேன். ஆவியானவர் காட்டுகிறார், the judgment is over. உங்க கேசனுடைய விடுதலையை கர்த்தர் முழங்குகிறதற்கு அவர் நியாயாதிபதியா இறக்குகிறார். 2 நாளா போராடி கொண்டு இருக்கிறீங்களா? தேவச்சனங்களை விட்டு விடாதீர்கள். சிலர்லாம் 2024 இருந்து அதிகமான தீச்சூளையின் அனுபவம், 7 மடங்கு தீச்சுளையின் அனுபவம் ஆண்டவர் காட்டுகிறார். இது 2026க்குள்ள அரெஸ்ட் ஆகும். ஆயத்தப்படுங்கள். அடுத்த வருஷம் சீறி பாயும் இந்த புயலை அடக்குங்கள். செங்கடலை அடக்குங்கள். சிங்கங்களை அடக்குங்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள்.
வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும். உங்க வீட்டுல வியாதி உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் இடைப்படுகிறார். சந்தோஷமா இருக்க சொல்லுங்க, மகிழ்ந்து களி கூற சொல்லுங்க, சோத்திரம் பண்ண சொல்லுங்க. போய் அவங்க முதுகுல தட்டி சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க ஆவியானவர் சொல்லுங்க. வியாதியில இருக்கிறாங்க, அந்த வியாதி அவர்களை கொன்றும் பயப்படாதீங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். அதோடு இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுற எந்த ஆயுதம் வாய்க்காதுன்னு போய் சொல்லுங்க. அவர்கள் அதை நம்பி சொல்ல சொல்ல அந்த வியாதியின் கட்டுகள் அருந்து கீழே விழுகிறதை அவர்கள் காண்பார்கள். இந்த வார்த்தையை சொல்லுங்க. வியாதியில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் சொல்லணும், போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேரும் சொல்லணும், இருதயத்தில் விசுவாசித்து சொல்லணும், எனக்கு விரோதமா உருவாக்கப்படுற எந்த ஆயுதம் வாய்க்காதுன்னு சொல்லணும். எல்லாரையும் நம்பி பார்த்திருக்கலாம், கவர்மெண்ட்டை நம்பி பார்த்துருக்கலாம், அரசாங்கம், பெரிய நபர்கள், பட்டதாரிகள், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையா? இந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. வசனம் நிச்சயமாக உதவி செய்யும். ஒரு வரி சொல்லுவோமா? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அவரை நோக்கி பாருங்கள், உங்க முகம் பிரகாசம் அடையும். மனிதனை பார்த்தீங்க, சூழ்நிலையை பார்த்தீங்க, வெக்கப்பட்டு போய் கொண்டு இருப்பீங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், தயவு செய்து அவரை நோக்கி பாருங்க. அது ஒருவேளை உங்க மாம்சத்துக்கு கஷ்டமா இருக்கலாம், உலக சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், நீங்க நினைச்ச விடுதலை உங்க மாம்சத்துக்கு கிடைக்காததுனால உங்க மாம்சம் எப்பவுமே உங்கள்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கும். அது நடக்கல, இது நடக்கல, வண்டியை வாங்கல, அதை வாங்கல, வீடு கட்டல, கடன் தீரல. தேவ ஜனமே, உங்க மாம்ச எண்ணங்களை சிறைப்படுத்திட்டு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறைய பண்ணிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. அதை மட்டும் விட்டு விடாதீர்கள். உபத்திரத்தை தாண்டி வந்த ஒவ்வொரு பேரும் சொல்லுகிறது அதுதான், அவரை நோக்கி பாருங்க. இந்த மாம்சம் உங்களை வஞ்சிக்கும், இந்த மாம்ச சிந்தனைகள் வஞ்சிக்கும், உங்களை ஏமாற்றும். நான் நினைச்சது நடக்கல, அதனால நான் கர்த்தரை தேடணுமா என்று சொல்லும். நம்ம நினைச்சது நடக்குதோ இல்லையோ, அவர் நம்ம இரட்சகர் என்பதில் சந்தேகமே இல்லை. அவரால் தான் நித்திய ஜீவன் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்ம இயேசுவை தேடுறதுக்கு காரணம் என்ன? இந்த உலகத்துல வாழ்றதுக்கு மட்டுமல்ல, அந்த பரலோகத்துக்குள்ளேயும் போக வேண்டும் அல்லவா? நாம் பணக்காரனா மாற வேண்டும் என்றால் இயேசுவை கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு பிசினஸ் மேனா மாறினா போதும். ஈவன் பிசினஸ் மேன், பெரிய பெரிய பிசினஸ் மேனும் பெரிய பெரிய பணக்காரர்களும் ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா பணத்தால் தர முடியாத நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சிந்தி தந்திருக்கிறார். அதனால் எப்பெல்லாம் பணம் இல்லையே, எப்பெல்லாம் அது இல்லையே, எப்பெல்லாம் என் பிள்ளைகள் எப்படி வளருவாங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு திட்டம் வைத்துட்டார். அந்த திட்டத்துக்குள்ள உங்க பிள்ளைகள் போவாங்க. சில நேரம் உங்க பிள்ளைகளுக்கு மற்றவங்கள போல படிக்க முடியாம இருக்கலாம், படிப்பே வராம இருக்கலாம். சொல்லி பாருங்க, டியூஷன் வச்சு பாருங்க. டியூஷனுக்குள்ள சூழ்நிலைகள் இல்லைன்னா ஜெபிங்க. கர்த்தர் எதுவுமே வாய்க்க பண்ணாத மாதிரி இருக்குதுன்னா கவலைப்படாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. அந்த பிள்ளைகளை குடும்பத்தை ஜெபத்தில் உட்கார வச்சு ஜெபிக்க வைங்க. யாருக்கு தெரியும், அவன் ஒரு எதிர்காலத்தில் ஒரு பெரிய இசை ஞானியாக, தேவ ராஜ்யத்திற்காக ஒரு பெரிய இசை அமைப்பாளராக மாறலாமே. யாருக்கு தெரியும், அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறலாமே. யாருக்கு தெரியும், அவன் ஒரு போதகராக மாறலாமே. யாருக்கு தெரியும், ஒரு எழுப்புதல் வீரனாக மாறலாமே. யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு மட்டுமே தெரியும். அதனாலதான் ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்க சூழ்நிலை கண்டு புலம்பாதீங்க. என் கணவர் ரட்சிக்கப்படலன்னு புலம்பாதீங்க, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலன்னு புலம்பாதீங்க. நீங்க செய்ய வேண்டியது கர்த்தாவே என்று நோக்கி பாருங்கள்.
அவரை நோக்கி பார்க்கிறது தான் நம்ம வேலை. சில நேரம் 40 ஆண்டுகள் ஆகுது சிலர் ரட்சிக்கப்படுறதுக்கு, சிலர் ரட்சிக்கப்படுறதுக்கு 20 ஆண்டு ஆகும். சிலர் ரட்சிக்கப்படும் பொழுது மரண படுக்கையில் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அந்த மரண படுக்கையில் அவங்க இருதயத்தில் யோசிப்பாங்க, ஒருவேளை இயேசு உண்மையான தேவமா இருந்தார்னா என்னன்னு யோசித்து வாழ்நாள் ஃபுல்லா திமிரோடு இருந்தவங்க மரண படுக்கையில் ரட்சிக்கப்பட்டு மரிக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியாது, ஒரு ஆளை ரட்சிக்கிறது நம்ம கிடையாது, கர்த்தர். அதனால ஜெபிக்கிறது உங்க கடமை. ஒரு ஆள் அவங்க மரிக்கும் பொழுதுதான் ரட்சிக்கப்படுவாங்கன்னு இருக்குதுன்னா நீங்க இடையில சோர்ந்து போறதுனால ஒன்றும் ஆகாது. உங்க லைஃபை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க லைஃபை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி நடக்கணும்னு விட்டு கொடுத்து நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க அடுத்த வருஷம் ரட்சிக்கப்படணும், அடுத்த வருஷம் நினைச்சு கொண்டு இருப்பீங்க. கர்த்தர் சித்தமான டைம்ல ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. நல்ல ஊழியர்கள்ட்ட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. நல்ல வசனங்களை கொண்டு வந்து கொடுங்க. நல்ல சாட்சியா வாழுங்க. உங்க குடும்பத்துல சாட்சியா வாழும் பொழுது உங்க பிள்ளைகள் உங்க சாட்சியை பார்த்து, உங்க கணவர் உங்க சாட்சியை பார்த்து திரும்ப நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நீங்க எவ்வளோ சாட்சியா வாழ்ந்தும் திரும்பலையா, கர்த்தர் ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பின் சமயத்திற்காக காத்திருங்க. அது அவருடைய சித்தம். ஒருவனை ரட்சிக்கிறது அவருடைய கரம். சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கையில உள்ள பொறுப்பு. பரிசுத்தமா சாட்சியா வாழுகிறது நம்ம கையில உள்ள பொறுப்பு. தொடுக்கிறது தெய்வன். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நோக்கி பாருங்கள். எந்த சூழ்நிலையும் பார்க்காதீங்க. ஒரு ஆசீர்வாதம் வரலைன்னு சோர்ந்து போய் கர்த்தரை பார்க்கிறத நிறுத்தாதீங்க. அதுதான் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தொடர்ந்து இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு சொல்லுகிற ஒரு வார்த்தையை உங்களோடு சொல்லி இந்த பகுதியை நம்ம முடிக்க போகிறோம். அவரை நோக்கி பார்க்கிறதுல உள்ள மேன்மையை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த பாபிலோனின் ராஜா இருக்காரு பார்த்தீங்களா, அந்த ராஜா என்ன செஞ்சார்னா, பெருமையினால மனிதர்களை பார்த்து, உலகத்தை பார்த்து, உலக மேன்மை தான் எல்லாம் நினச்சி அவருடைய ராஜ்யத்தை தங்க அரண்மனையாகவே கட்டியிருந்தாராம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ல இருந்து பார்க்கும் பொழுதே தூரத்தில் உள்ள நபருக்கு கூட அங்கே ஏதோ மின்னுதுன்னு தெரியுமா. வானத்தினுடைய வெளிச்சம் அந்த நகரத்தில் படும் பொழுது அதை பச்சை கலர், நீல கலர், சிவப்பு கலரில் அப்படியே மினுங்குமா. ஏதோ ஒரு சிவப்பு ராஜ்யம், தங்க ராஜ்யம் இருக்கிறது போல, தங்கத்தினால் கட்டப்பட்ட ஒரு ராஜ்யம். அப்படி பெருமையாக இருந்த அந்த நபர் தேவனுக்கு விரோதமாக பெருமைப்பட்டதுனால ஒரு 7 ஆண்டுகள் புல்ல தின்றதுக்கு ஆண்டு விட்டார். இந்த நேரத்தில் தான் அவருக்கு புத்தி வருகிறது. அந்த 7 ஆண்டு சென்ற பிறகு என்ன நடக்குதுன்னு கர்த்தரை நோக்கி அவர் பார்க்கும் பொழுது என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு, கர்த்தரை நாம் ஏன் நோக்கி பார்க்க வேண்டும், என்ன நடக்கும், நோக்கி பார்த்தா என்ன நடக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிற தேவச்சனமே. வாசிக்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 34, 35, 36, 37. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. தேவச்சனங்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே அதை நம்ம கவனமாக தியானித்து கொண்டு செல்லலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, இந்த நாட்கள் சென்ற பிறகு எப்படின்னா, இவர் இந்த புல்ல தின்ற நாட்கள், எவ்வளோ பெரிய ராஜாவை புல்லக்கவ வைத்தார் பாருங்க நம்ம ஆண்டவர். ஸோ அதனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. எவ்வளோ பெரிய நபரையும் இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்தார், அவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. புதிய ஆண்டில் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்படுறாங்களோ அத்தனை பேரும் கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வருவார். தானியேல் இருந்த நாட்களில் ஒரு ஆள் பெருமை பாராட்டினார். ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்க, புல்ல கவ வைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இருக்கும் பொழுது தேவன் அங்க இருக்கிறார். தேவன் இருக்கிற இடத்துல ஒரு பிசாசு பிடித்தவன், ஒரு உலக ஆசை பிடித்தவன், ஒரு இச்சை நிறைந்தவன், ஒரு உலகத்தின் இன்பங்கள்ல பெருமை பாராட்டுகிறவன் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருந்தானா தேவன் எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். உலகம் இன்பம் உள்ள லோத்தின் மனைவியை பாருங்கள், உப்பு தூணாய் மாறினாள். சோ தேவச்சனங்களை, என்னைக்கும் செங்கடல் உங்க முன்னாடி நின்னுகிட்டு பார்வோன் என்னைக்கும் துரத்தி கொண்டு இருக்க மாட்டான். செங்கடல் கடைசி பயணம் பார்வோனுக்கு. அதுக்கு முன்னாடி பலமுறை ஏமாத்தினான். ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தனை ஆண்டுகள் உங்களை பலமுறை ஏமாத்தின அந்த பிசாசு, பலமுறை உங்களுக்கு விடுதலை வரும் 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 என்று சொல்லி வராதபடி உங்களை தடுத்த பிசாசு, இந்த 2026 ஆண்டுக்கு ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், செங்கடல் இஸ் த, அந்த ரெட் சீ இஸ் த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அதுதான் ஒரு கடைசி நியாய தீர்ப்பாக இருந்தது. அதே போல தேவச்சனமே,
கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. உங்க கூட தேவன் இருக்கும் பொழுது அவர் எப்பொழுதுமே அசட்டை பண்ணுகிறவராக, அவரை இன்னும் யாராவது அசட்டை பண்ணுனா அவர் அசட்டை பண்ணப்படுகிறவராகவே இருந்து கொண்டிருக்க மாட்டார். வேதத்தில் திடீர்னு பாருங்க, ஒருத்தன் தேவனை போல பேசினான். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய தூதன் இறங்கி அந்த ராஜாவை அடித்தான், அவன் புழுத்து செத்தானா. ஸோ தேவச்சனங்களே, மற்றவங்க மறிக்கணும், மற்றவங்க அழியணும் நம்ம நினைக்கல. ஆனால் வரிசையாக துன்பப்படுத்தி உங்களை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறவங்க, நீங்க எத்தனையோ முறை அன்பா போயும் அவங்க செவி கொடுக்கலனா, வசனம் சொல்லுது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். ஸோ நீங்க கர்த்தரை மட்டும் பார்த்து கொண்டு இருங்க. நிறைய பேர் நீங்க போலீஸ்ட்ட போகணும், அங்க போகணும். தேவ ஜனங்களே, அந்த முயற்சி வேண்டாம். கர்த்தர் உதவி செய்வார். உங்களை கொல்ல வராங்களா, உங்களை அடிக்க வராங்களா, அந்த நேரம் போலீஸுக்கு பண்றது தப்பு கிடையாது. ஏன்னா ஆண்டு சொல்லியிருக்கிறார், ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க. நீங்கள் அடிக்க முடியாது, நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போட முடியாது. சில ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நம்மளுக்கு போலீஸ்ட்ட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், அதையும் தவிர்க்கத்தக்கதாக கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஸோ தேவச்சனங்களே, இன்னைக்கு தெருவில் நிறைய திருடங்க வராங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே குதிக்கிறாங்கன்னு நீங்கள் போலீஸுக்கு தான் ஃபோன் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளேயே திருடன் போல இருக்கிறாங்களே நிறைய பேர், உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாங்களே, உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே இருக்கிறாங்களே, இவங்களுக்கு மத்தியில் கர்த்தர் தானியேலை உயர்த்தினது போல உங்களை உயர்த்துவார். எஸ்தரை உயர்த்தினது போல உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவச்சனமே? வசனம் சொல்லுகிறது, அந்த நாட்கள் சென்ற பின்பு அறிவில்லாம வாழ்ந்த என்ன, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, அறிவில்லாம வாழ்ந்த என்ன, தானியேலின் தேவனை நிந்திச்ச என்ன, புள்ள தின்ன வச்சாரு. எனக்கு மேல ஒருத்தர் பெரியவர் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா என் கண்களை ஏறெடுத்த பொழுது தான் தெரிஞ்சிச்சு, நான் மகாராஜாவா இருந்த பொழுது என்ன தள்ளி ஆடுகளை போல மாத்தினாரு. பனியை குடிச்சுக்கிட்டு புள்ள சாப்பிட்டுட்டு கிடந்தேனே, 7 வருஷம் மனுஷனை போல வாழாம கீழே குடிஞ்சி ஆடை போல சாப்பிட ஆரம்பிச்சேனே. எப்பேர் பெற்றவனையும் தாழ்த்துகிறதற்கு என் தேவனால் முடியும் என்று சொன்னார். பாருங்க, அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் சொன்ன வசனத்தின் மாதிரியே கண்களை ஏயா நீர் வானத்துக்கு நேராக ஏறெடுத்தி. ஏன்னா முதலாக ஆடை போல இருந்தவன், ஆடை போல புள்ள தின்னிக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு உணர்வு வருது. வேத வசனம் சொல்லுகிறது, கெட்ட குமாரனுக்கு புத்தி தெளிந்ததுன்னு ஒரு வசனம் வந்துச்சு. அவன் புத்தி தெளிஞ்ச பொழுது அவன் கண்களை ஏறெடுத்தது அவன் அப்பாவுடைய வீடு. நான் எப்படி வாழ்ந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன். அதே போல இவருக்கு புத்தி தெளிஞ்ச உடனே எங்க தெரியுமா கண்களை ஏறெடுத்தாரு? ஏன்னா நேபுகாத்நேச்சருக்கு மேல ஒரு பெரிய ராஜா யாருமே கிடையாது இந்த பூமியில. அந்த நாட்கள்ல நேபுகாத்நேச்சருக்கு ஆலோசனை சொல்றதுக்கும் யாரும் இல்லை. தங்க அரண்மனையை கட்டி ராஜாவாக சக்கரவர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிற தேசத்திலிருந்து எல்லாரையும் அடிமையாக கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு ராஜா யாருமே இல்லாததுனால இவருக்கு புத்தி தெளிஞ்ச உடனே இவருக்கு ஒரு உணர்வு வருது, இந்த 7 ஆண்டு எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வந்துச்சு, இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்த ஒரு ராஜா எனக்கு மேல இருக்கிறாருன்னு அந்த ராஜாவை அவருடைய கண்கள் ஏறெடுத்தது. அப்பொழுது என்ன நடக்குது? ராஜாவை கண்கள் ஏறெடுத்த உடனே என்ன நடந்துச்சு? கெட்ட குமாரனுக்கு என்ன நடந்துச்சோ அதே போல இங்க நடக்குது. கெட்ட குமாரன் அப்பா கிட்ட வந்த உடனே அப்பா ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாரு. அதோட அவர் விடாம கையில ஒரு மோதிரத்தை போடுறாரு. அதோட உடல நல்ல காலணிகளை கொடுக்கிறாரு, வஸ்திரங்கள் கொடுக்கிறாரு, விருந்து பண்ணாரு. ஸோ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நோக்கி பார்த்தால், நீங்கள் திரும்பி கர்த்தர்கிட்ட வந்தீங்கன்னா, நீங்கள் திரும்பியும் கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா, எத்தனை காரியங்கள் தடைப்பட்டு இருந்தாலும் ஒன்றா வரும். தேவஜனமே, கர்த்தரை நோக்கி பார்த்த உடனே ஒரே ஸ்பாட்ல எல்லாம் வருதோ இல்லையோ ஒன்றா வரும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் தேவனை தேடணும், ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தேவனை தேடணும். நம்ம நினைப்போம், நான் தான் தேடிட்டேனே, இனி உள்ள நாளெல்லாம் அப்படியே இந்த ஒரு நாள் தேடினது போறாதா? வருஷத்துல ஒரு நாள் நான் ஆல்நைட் ப்ரேயர் போறேனே, இது போறாதா? மாசத்துல ஒரு நாள் நான் திருவிருந்து எடுக்கிறேனே, இது போறாதா? தேவஜனமே, வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் செபியுங்க. அது சாதாரண விஷயம் அல்ல. நீங்க தேவனிடத்துல இருந்து பெர்ஃபெக்டா ஒன்னொன்னா பெறணும்னா, கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டியதா முற்றிலும் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா தொடர்ந்து அவரை பார்த்து கொண்டே இருக்கணும். இப்போ நேபுகாத்நேச்சர் கர்த்தரை நோக்கி பார்த்த உடனே முதல்ல என்ன வந்துச்சு? அவருக்கு புத்தி எனக்கு திரும்பி வந்தது. புத்தி வந்தது. இத்தனை நாள் புத்தி இல்லாத மிருகமாய் மாறி இருந்தா. ஸோ நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது
புதிய புத்தி உண்டாகும். ஆமென். ஸோ தேவ ஜனங்களே, கர்த்தரை நீங்க தேடும் பொழுது அவர் உங்களுக்கு தருவார்னு நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சு கொள்ளணும். உலக ஆசீர்வாதத்தை தாராரோ இல்லையோ, புத்தியை தருவார். புத்தி வரும், உங்களுக்கு விசேஷித்த ஞானம் வரும். தாவீது சொல்லுகிறார், என்னிலும் முதியோர்களை காட்டிலும் நான் ஞானமானா மாறினேன். எப்படி மாறினேன்? கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால மாறினேன். ராஜாக்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் அழைத்து சென்றார் தாவீது சொல்லுகிறார். சவுல் பிசாசு பிடிச்சு இருக்கும் பொழுது அந்த இடத்துல உதவி செய்ய போனது இன்னொரு ராஜா கிடையாது. அந்த இடத்துல போனது ஒரு ஆட்டு மேய்க்கிறவன். காரணம் என்னன்னா, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன். சோ நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த சின்ன பிசினஸ் செஞ்சாலும், நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு நபர்னா நீங்க விசேஷித்தவர்கள். அடிக்கடி சொல்ற ஒரு கதை உண்டு. டிஎல் மூடி என்ன சொன்னாரு, ஒரு குடிசையில உட்கார்ந்து இருந்தார். அவரை பார்த்து ஒரு பணக்காரன் எப்பவுமே எதிர்த்தாக்குல உள்ள வீட்டுல இருந்தவன், 2 மாடி வீட்டுல உள்ளவன் சொல்லுவான், ஐயா உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என் வீட்டுல வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவான். டிஎல் மூடிக்கு சாப்பாடு இல்லைன்னு தெரியும், கஷ்டப்படுறாருன்னு தெரியும், சின்ன குடிசையில் இருக்கிறாருன்னு தெரியும், மிச்ச மீதியெல்லாம் அனுப்பி விடுவான். ஆனால் மனசார ஒன்றும் கொடுக்க மாட்டான். தேவைன்னா வந்து கேளுன்னு அந்த டிஎல் மூடியை பார்த்து பரியாசம் பண்ணுவான். ஏன்னா ஒரு தேவ மனுஷன் அடுத்தவங்க வீட்டில் போய் அம்மா தர்மம் போடுங்க ஐயா தாங்கன்னு சொல்லி கேட்குறதுல அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இவன் பணக்காரன் சொல்லும் பொழுது அவர் தேவ மனிதன் சொல்லி கொண்டு இருக்கிறாரா? தேவ மனிதன் பெரியவனா பணக்காரன் பெரியவனா உள்ள திமிரு. அதனால என்ன நடந்தது? டிஎல் மூடியை பரியாசம் பண்ணுவார். எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், டிஎல் மூடி பாவப்பட்டவர் போல இருந்ததுக்கு காரணம் அவர் பணம் இல்லாததுனால அல்ல, வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவராக்கும் டிஎல் மூடியினுடைய தகப்பன். இந்த உலக செல்வங்கள் எல்லாமே டிஎல் மூடியினுடைய தகப்பனுடையது. இந்த செல்வங்கள் எல்லாம் டிஎல் மூடி தேவ மனிதருக்குரியது தான். ஆனா ஆண்டுடைய திட்டத்தை செய்யறதுனால அவர் எளிமையான ரூபத்தில் இருந்தார். நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே தேவ திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது, அவர் பூமிக்கு வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். சில நேரம் நம்ம ஊழியம் செய்யும் பொழுது ஊழியக்காரனுடைய ரூபத்தை தான் எடுக்க முடியும். கிச்சன்ல வேலை செஞ்சா கிச்சன் ரூபம் தான் இருக்கும். ஆனா ஏற்ற நேரம் வந்து வரும், ஆண்டவர் ராஜாவா உட்கார வைப்பார். சோ தேவ ஜனமே, டிஎல் மூடி ஒரு குடிசையில ஆரம்ப ஊழியத்தில் இருக்கும் பொழுது அவரை பார்த்து கேலி அடிச்சு அந்த பணக்காரனுக்கு ஒரு நாள் ஒரு தகவல் வருகிறது, ஐயா உங்களுடைய படகு கடல்ல வந்து கொண்டிருக்கும் பொழுது தங்கங்களையும் பொக்கிஷங்களையும் எல்லா பிசினஸ் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் சுமந்து கொண்டு இங்க வரும் பொழுது கப்பல் மூழ்கிட்டு என்று சொன்னார். அந்த பணக்காரன் நடுங்கி போய் டிஎல் மூடியினுடைய வீட்டுக்குள்ள வந்து அந்த குடிசைக்குள்ளாக அந்த சின்ன வீட்டுக்குள்ள ஆடி முட்டு போட்டு ஜெபித்தார். டிஎல் மூடி சொன்னார், இதுல முட்டு போட்டு நீ ஜெபி, நீ இதை குடிசை நினைச்சல்ல, நீ வந்து என்ன அற்பமா நினைச்சல, நீ இந்த இதுல முட்டு போட்டு ஜெபின்னு சொன்னார். அதுல முட்டு போட்டு ஜெபிச்சுட்டு அவர் கண்ணீரோடு இருக்கும் பொழுது அவரும் ஜெபிக்கிறார், டிஎல் மூடியும் ஜெபிக்கிறார். அப்பொழுது வேலைக்காரன் திரும்பியும் ஓடி வருகிறான். ஓடி வந்து சொல்லுகிறான், ஐயா 3 படகு வந்து கொண்டிருந்ததுல மூழ்கினது நம்ம படகுன்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு, மூழ்கினது நம்ம படகு இல்ல, மூழ்கினது நம்ம பக்கத்து இடத்துல உள்ள இன்னொரு அதிபதியினுடைய கப்பல். அதனால நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்னாரு. எத்தனை அற்புதம் பார்த்தீங்களா? தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புகிறவர் 5 நிமிஷத்துல சிச்சுவேஷனை மாத்தினாரு. சோ ஆண்டவரை பரியாசம் பண்ணுகிற யாரையுமே அவர் சும்மா விட மாட்டாரு. அவர் யாருன்னு காட்டுவாரு. கொஞ்ச நாள் அமைதியா இருக்கிறது போல இருக்கும், அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் சும்மா இருக்கிறார் நினைக்காதீங்க, அவர் யார் என்பதை காட்டுவார். சோ தேவ சின்னமே, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், முதல்ல புத்தி வந்துச்சு, ரெண்டாவது என்ன வந்துச்சு? அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். இப்போ பாருங்களேன், தன்னை புகழ்ந்து கொண்டிருந்தாங்க. யார? பாபிலோன் ராஜாவையே. அவனுக்கு நிறைய பேர் புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க, ஐயா நீர் பெரியவர், நீர் தங்க ராஜ்யத்தில் ஆமீன் வாசம் பண்ணுகிறவர், நீர் பாபிலோனின் ராஜா என்று பாட்டு பாடி அவர் எல்லா துதியும் வாங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த அந்நிய ராஜா ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறார், நான் துதிக்க வேண்டிய ஒருவர் உண்டு, என்னை துதித்த நாட்கள் போதும், நாங்கள் சேர்ந்து துதிக்க வேண்டிய ஒரு நபர் உண்டு என்று துதிக்கிறதை கற்றுக்கொண்டார். சோ தேவ ஜனமே, நாம் எல்லாரும் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை நோக்கி துதிக்க வேண்டும். மூன்றாவது காரியம் என்ன? வாசிக்கலாம். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். கண்டுபிடிச்சு விட்டார். என்ன கண்டுபிடிச்சாரு? நான் என்னதான் பெரிய ராஜாவா இருந்தாலும் நாளைக்கு என் பிள்ளை ஒரு பலவீனமான ராஜாவா இருந்தா இன்னொரு எதிரியின் ராஜா பெரிய படை வந்து என் பிள்ளையை அரெஸ்ட் ஆக்கி கொண்டு போகும். ஆனா என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யம் இருக்குதுன்னா அது பரலோக
பரலோக ராஜ்யம் என்று கண்டுபிடித்தார். சோ தேவ ஜனமே, நீங்க ஒவ்வொரு விஷயம் வானத்துக்கு நேராக உங்க கண்களை ஏறெடுக்கும் பொழுது நீங்க கண்டுபிடிக்கிறது, நான் எம்மாத்திரம் அப்பா, என்னை நடத்துகிறவரும் நீர்தான், ஆபிரகாமை நடத்தினவரும் நீர்தான், யாக்கோபை நடத்தினவரும் நீர்தான், பெரிய ஜாதியாக மாத்தினவரும் நீர்தான், இன்னைக்கு என்ன நடத்த போகிறவரும் நீர்தான். ஏன்னா தலைமுறைக்கு தலைமுறைக்கு நீர்தான் ஆண்டவரா இருக்கிறீர் என்று அவரை நம்பக்கூடிய ஒரு கிருபை நமக்கு உண்டாகும். அடுத்ததாக வாசிக்கலாம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். பாருங்களேன், ஆண்டவர் யார் என்பதை இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் அறிந்தார்களோ இல்லையோ, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் நடக்கிறத கண்டு பயந்து போறாங்க. இப்போ பாருங்க, ஸ்ரீலங்கால பெரிய அழிவு வந்துச்சு. நம்ம உடனே யோசிப்போம், நல்ல ஆண்டவர், அன்பான ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சார்னு யோசித்து கொண்டிருப்போம். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத ரகசியம், அந்நிய ராஜாவாகிய பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிந்தது. யார் அவருடைய கையை தடுத்து நிறுத்த முடியும்? அவர் ஒரு காரியத்திற்கு அனுமதியை கொடுக்கிறார்னா யார் அவரை தடுத்து நிறுத்த முடியும்? ஆண்டவர் சிலதை செய்வார். ஏன் தெரியுமா? இந்த பூமி நிரந்தரம் கிடையாது. மண்ணான மனுஷன் என்னைக்காவது மண்ணுக்குள்ள போய் தான் ஆக வேண்டும். அது எப்படினாலும் போகலாம். தேவ ஜனங்களே, ஒரு ஆக்சிடென்ட்ல போகலாம், ஒரு வியாதியில போகலாம், இல்ல இயற்கையாக போகலாம். எப்படினாலும் மண்ணோடு மண்ணாக மனிதன் மக்கி போக வேண்டிய நாள் வரும். அதனால எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கன்னு சொல்லுகிற ஒரு தகவலை கர்த்தர் தரும் பொழுது நம்ம மக்கள் நினைப்பாங்க, பில்டிங் உடைச்சிட்டே தீ பிடிச்சி எரியுதே, ஆண்டவர் அன்புள்ளவரான்னு யோசிக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், ஒருவேளை பில்டிங்ல நசுங்கி செத்திருக்கலாம், தீயில நசுங்கி செத்திருக்கலாம், பெருவெள்ளத்துல இறந்திருக்கலாம், கேன்சர்ல இறந்திருக்கலாம், கொடூரமான வியாதிகள்ல கூட இறந்திருக்கலாம். ஆனா பாவத்தோடு இறக்காம ரட்சிக்கப்பட்டு இறந்திருந்தால் அவன் பரலோகத்துக்குள்ள போயிருவான். ஒருவேளை பில்டிங் நசுக்கல, தீ பிடிக்கல, கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறான், ஆனா பாவத்தோடு வாழ்றான், அவன் எரி நரகத்துல போகிறான். ஆனா இன்னைக்கு மக்களுடைய இருதயம் எல்லாம் இந்த பூமியில வாழ முடியலையேன்னு தவிக்குதே தவிர நித்திய ராஜ்யத்தை குறித்து ஒரு எண்ணம் வரவில்லை. அதனால சில நேரம் ஆண்டு சில உக்கிரங்களை அனுப்புகிறா. ஆண்டவர் எத்தனையோ முறை அந்த ராஜ்யத்தை எச்சரித்திருந்திருப்பார், ஜெபிங்க என்று எச்சரித்திருந்திருப்பார். ஆண்டவர் சோதோம் குமராவை அழிக்கிறதுக்கு முன்னாடி தகவல் கொடுத்தார். இதே போல தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஜெபிக்கிறவர்களுக்கு தகவல் கொடுத்திருப்பார். ஆனா ஜெபிக்கிறவங்க எல்லாம் தூங்கி கொண்டிருந்திருப்பாங்க. தகவலை பெற வேண்டியவங்க தூங்கி கொண்டிருந்திருப்பாங்க. தீர்க்கதரிசிகள் தூங்கி கொண்டிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வித்தியாசங்கள் நடந்திருக்கிறது. வசனத்தின் அறிவில்லாம நம்ம போயிருக்கலாம். கடைசி காலத்தில் எப்படி நடக்கும்னு போட்டிருக்குது. அப்ப நம்ம எல்லாவற்றிற்கும் ஆயத்தமா இருக்க வேண்டியது இருக்கிறது. அப்ப நம்ம வேத வசனத்தை குறித்து புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நேபுகாத்நேச்சர் அழகாக சொல்லுகிறார், ராஜாதி ராஜா ஒருவர் இருக்கிறார், அவர் எதனாலும் செய்வார். அதை தடுத்து நிறுத்தவோ அதை கேட்கவோ நமக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவருடைய கர்த்தத்துவமே என்னைக்கும் உள்ள கர்த்தத்துவம் என்று சொல்லுகிறார். சோ தேவ ஜனமே, ஆண்டவர் அன்புள்ளவர் தான். ஆனா தேவனுடைய திட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எக்ஸாம்பிள் சொல்லுகிற தேவச்சனமே, நீங்கள் ஒரு நல்ல அப்பாவாக உங்கள் குடும்பத்துக்கு இருப்பீங்க, இல்லை ஒரு அம்மாவாக இருக்கலாம். நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு வேளை வாலிப பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா ஒரு நாள் நீங்களும் அம்மாவா மாறுவீங்க. ஒரு வேளை உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு சிங்கம் நிற்குதுன்னா உங்கள் பிள்ளை என்ன செய்வீங்க? வெளியே போகாதீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த தெருவில் ஒரு சிங்கம் இருக்குதுப்பா, வெளியே போகாதீங்கன்னு சொல்லும் பொழுது உங்கள் பிள்ளை துணிகரகமாக அங்கே போச்சுன்னா அந்த சிங்கம் என்ன செய்யும்? அதை தாக்கும். இதே போல தான் ஆண்டவர் தம்முடைய வேதத்தில் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் இப்படி நடக்கும், தேவனுக்கு விரோதமாக எழும்பினா இப்படி நடக்கும்னு எழுதி வைக்கும் பொழுது அதை நம்ம தெரியாமல் இருக்கிறது நம்மளுடைய தப்பு. வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காராகிறார்கள். ஸோ வருகிற உபத்திரவத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கொரோனா வந்துச்சு, ஊழியர்கள் செத்தாங்க, நிறைய ஊழியர்கள் மனைவிகள் மரித்தாங்க, பெரிய பெரிய ஊழியர்கள் மரித்தாங்க. உடனே ஆண்டவர் அடித்து விட்டார்னு சொல்ல முடியுமா? இல்ல தேவச்சனமே, மனுஷனுக்கு மரணம் வருவது நிச்சயம். அது கொரோனா சமயத்தில் வந்திருக்கிறது. சிலப்போ கார் ஓட்டும் போது வரும். எப்பனாலும் ஆண்டவர் கூப்பிடலாம். ஆண்டவர் எப்பனாலும் உங்களை கூப்பிடலாம். ஆயத்தமாக இருக்கிறது நம்மளுடைய கடமை. நம்ம ஆயத்தமாக இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம கண்களில் காட்டுகிறார். ஏன்னா எப்பனாலும் நம்மளும் கூப்பிடப்படலாம். எப்பனாலும் கர்த்தர் நம்மளை கூப்பிடும் பொழுது ஆண்டவரே இதோ வருகிறேன்னு சொல்லி அவர் ராஜ்யத்திற்கு போகணும். அந்த ராஜ்யம் அவ்வளவு அருமையானது, அது நித்திய ராஜ்யம். அழகாக சொல்லுகிறார். நம்ம ராஜாதி ராஜாவை குறித்து பாபிலோனின் அரசர் சொல்லுகிறார், அவருடைய ராஜ்யமே நித்திய ராஜ்யம், அவருடைய கர்த்தத்துவமே நித்தியமான கர்த்தத்துவம். வாசிக்கலாம்.
அவ்வேளையில் என் புத்தி எனக்குள் திரும்பி வந்தது. ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருக்கு புத்தி திரும்பி வந்துச்சு. அடுத்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்குள் திரும்பி வந்தது. பாருங்களேன், ஆடு போல ஆடுகளோடு ஆடா இருந்தா எப்படி இருக்கும் ஒரு இளவரசன்? ஊரே கேவலமா பேசியிருக்கோம். இப்ப திரும்பி மகிமை திரும்பி வருது. இப்போ முக கலை திரும்பி வருது. தெய்வ ஜனமே, கர்த்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா முகை கலை வரும். உங்க முகம் கலையா இருக்கும், சிரிப்பா இருக்கும். பணம் இருந்ததுனால உள்ள சந்தோஷம் சிரிப்பு அல்ல. ஆமேன். எல்லாமே சாதிச்சதுனால உள்ள சிரிப்பு அல்ல, கர்த்தரை நோக்கி பார்த்ததினால் வந்த சிரிப்பு. இது எந்த கடையிலையும் கிடைக்காது, எந்த சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்காது, எந்த மால்ஸ்லையும் கிடைக்காது, எந்த தேசத்துல போனாலும் கிடைக்காது. எனக்கு அடிக்கடி ஆண்டு சொல்லுவார், நீ எந்த தேசனாலும் போனாலும், நீ நிலவுக்கே போனாலும், நான் நிலவில் இருக்கிறேன், நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், நான் யூஎஸ்ல இருக்கிறேன், நான் யுஏஇல இருக்கிறேன், நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், நீ எந்த பாகத்தில் இருந்தாலும் ஆண்டு என்னோடு பேசுனது, நீ கர்த்தரோடு இரு. நீ எங்க இருந்தும் கர்த்தரோடு இல்லாம போச்சா? அதுதான் ஆவியானவர் என்கிட்ட அடிக்கடி கேட்பாரு. எந்த தேசத்துக்கு போனாலும் நீ கர்த்தரோடு இரு. எந்த தேசம் போக முடியாட்டியும் கர்த்தரோடு இரு. ஏன்னா கர்த்தரோடு இருப்பது அமெரிக்காவில் இருக்கிறதை காட்டிலும் பாக்கியமானது. ஏன்னா கர்த்தரோடு இருப்பது நிலவில் இருக்கிறதை காட்டிலும் பாக்கியமானது. ஏன்னா கர்த்தரோடு இருப்பது விமான பயணங்களை காட்டிலும் பாக்கியமானது. இது அநேகருக்கு தெரியாததுனால கர்த்தரோடு இருக்க மாட்டாங்க. எல்லா ஊருக்கும் சென்று வந்த பிறகுதான் தெரியும் ஒண்ணுமே கிடையாது. எப்போ ஃப்ளைட்டு ட்ராவல் அவ்வளோ டயர்டாக இருக்குதுப்பா. அமெரிக்கா போனோன்னா இத்தனை மணிக்கூர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணணும். தேவ ஜனமே, நாங்கள் அடிக்கடி யோசிப்போம், அந்த குடிசை வீட்டில் அழகாக தண்ணீர் அண்டையில் இருக்கிற கிராமத்து வாசிகளை காட்டிலும் ஃப்ளைட்டில் போகிறவங்க பாக்கியவானான்னு கேட்டால் கிராமத்தில் இருக்கிறவங்க பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? அந்த ஏசி காற்றுக்குள்ளாடி வெளியே உள்ள ஒரு நல்ல காற்று இல்லாமல் ஒரு ஏரோப்ளேனுக்குள்ளே கடந்து, எல்லா பணக்காரனும் உள்ளே கடந்து, ஒரு இயற்கை காற்று இல்லாமல் ஒரு ஆர்டிஃபிஷியல் காற்றுக்குள்ளாடி ஒரு சரியான வென்டிலேஷன் இல்லாமல் பல மணிக்கூர் இங்கே இந்தியாவிலிருந்து அமெரிக்கா போகிறவங்களுடைய நிலைமையை கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வெறுத்து போயிடும், ஃப்ளைட்டு ட்ராவல் வெறுத்து போயிடும். ஏன் தெரியுமா தேவச்சனமே? ஒரு ஓரமாக ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன குடிசையை போட்டு நல்ல ஆரோக்கியமான ஒரு கஞ்சை குடிச்சிட்டு ஒரு ஓரமாக அவன் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் இந்த மேலே சுற்றிட்டு இருக்கிறாங்களே, ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே, தேவச்சனமே, அதை ஆசீர்வாதம் நிறைய பேர் நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டு சொல்கிறார், அது ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். ஏன்னா உண்மையான ஆசீர்வாதமே கர்த்தர் உங்க கூட இருக்கிறது தான். அதை தெரியாம இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, ஏன்டா அது இல்லையே, ஏன்டா இது இல்லையேன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்காங்க. ஆண்டு சொல்றார், உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு சந்தோஷமா இருங்க. ஏன்னா அது கூட கர்த்தர் வந்துட்டாருன்னா சந்தோஷமா இருக்கும். நீங்க கிராமத்துல இருக்கிறீங்களா, கர்த்தரோடு இருங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க அமெரிக்காவில் இருக்கிறீங்களா, கர்த்தரோடு இருங்க, சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க ஃப்ளைட் டிராவல் பண்றீங்களா, கர்த்தரோடு இருங்க, சந்தோஷமா இருப்பீங்க. சைக்கிள்ல போறீங்களா, கர்த்தரோடு இருங்க, சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தர் இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. வாசிக்கலாம். என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. பாருங்களேன், எல்லாரும் என்கிட்ட திரும்பி வராங்க. ஆடை போல புள்ள தின்னா யாரு வருவா? ஆனா இப்ப திரும்பி எல்லாமே வந்துட்டு கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால முகக்கலை வந்துச்சு, கர்த்தருடைய பிரசன்னம் வந்துச்சு. இப்போ அதிக மகிமை உண்டாகிவிட்டது, அதிக மேன்மை உண்டாகிவிட்டது. எல்லாரும் திரும்பி வாராங்க. வசிக்கலாம். ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அப்போனா இவர் அகந்தையா நடந்தார். அதனாலதான் ஹிஸ்டரியில தலைவர் எழுதுறாரு, நான் இப்படி இருந்தேன், இப்படி இனிமே யாரும் இருந்துடாதீங்க, யாரா இருந்தாலும் உங்களை தாழ்த்த அவரால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. தேவச்சனங்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற சிலரை எதிர்பார்க்கிறாரு. இதுல இருக்கிற நீங்க ஏதோ ஒண்ணு இல்லைன்னு கவலையோடு இருக்கிறீங்க. ஆண்டு சொல்லுகிறாரு, அந்த கவலையை தூக்கி போடுங்க, ஏன்னா அவர் உங்க கூட இருக்கிறாரு. இந்த உலகத்துல எதுதான் உங்க கூட இருந்தாலும் உங்களை சந்தோஷப்படுத்தாது. நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க ஒரு வீடு கட்டணும்னு சந்தோஷம் வந்துடும், நீங்க நினைக்கிறீங்க ஒரு திருமணம் ஆன சந்தோஷம் வந்துடும், நீங்க நினைக்கிறீங்க ஒரு பிள்ளை பாக்கியம் ஒரு குழந்தை பாக்கியம் வந்துட்டுனா சந்தோஷம் வந்துடும். தேவச்ச
தேவஜனமே, உண்மையாட்டே தேவஜனங்கள் புரிய வேண்டும். எது இருந்தாலும் சந்தோஷம் சொல்றது அது பரலோகம் தந்தாதான் உண்டு. அதனால இப்ப இல்லைன்னு சொல்லி கவலைப்படுகிறத காட்டிலும் கர்த்தர்கிட்ட சந்தோஷமா இருங்க. ஏன்னா கர்த்தர்கிட்ட சந்தோஷமா இருந்தா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருந்தா, நம்ம எதெல்லாம் வேண்டுதல்ல வைக்கிறோமோ அது நிறைவேறப்படும். அவர் நிறைவேற்றுவார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்னு வசனம் சொல்லுகிறது அல்லவா? சோ ஆண்டவர் சமூகத்துல சந்தோஷமா இருங்க. நம்மளுடைய சிந்தனையில் உள்ள எல்லா கோட்பாடும் உடையட்டும். அது இருந்தால் தான் நான் சந்தோஷமா இருப்பேன், இப்படி இருந்தால் தான் இருப்பேன்னு சொன்னா அது இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்க உலக சந்தோஷம் தான் அவங்கள்ட்ட இருக்கும், கர்த்தருடைய சந்தோஷம் அவங்கள்ட்ட இருக்காது. அதனால தான் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு அவரை நோக்கி பாருங்க. அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாதீங்க. 1000 விஷயம் இல்லாமல் தான் இருக்கும். எந்த மனுஷன்ட்ட எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்க? எல்லார்ட்டையும் எல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், அவன்கிட்டையும் இல்லாதது இருக்கும். ஏன்னா பணத்தினால் வாங்க முடியாத நிறைய விஷயம் இருக்குது தேவ ஜனமே. பணத்தினால் வாங்க முடியாத கோடிக்கணக்கான விஷயம் இருக்கு. இரக்கத்தை நீங்க பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஒரு பணக்கார ஒரு கோடீஸ்வரம் போயிட்டு ஒரு சின்ன சிறுவன்ட்ட பெருமையா பேசிட்டு என் பணத்துக்கு இதை செய்யன்னு சொன்னா அவன் செய்ய மாட்டான். அதே அன்பா, தம்பி எனக்கு உதவி செய்ப்பா அப்படின்னு சொன்னா செய்வான். அதே நேரம் பணத்துக்காக செய்கிறதும் அன்புல செய்கிறதும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கோடீஸ்வரன் வந்துட்டு நீ என் ஷூவை தொடச்சிதா, நான் உனக்கு $1 மில்லியன் தாருன்னு சொன்ன உடனே அவன் ஷூவை தொடச்சு கொடுப்பான். எதுக்கு தெரியுமா? அந்த $1 மில்லியன் அப்போ அவ்வளோ பெரிய பணக்காரனால கூட ஒரு சிறு தம்பியை கூட பணத்தை கொடுக்காம அன்புனால துடைக்க வைக்க முடியவில்லையே. காரணம், பணம் இருக்கிறதுனால நான் $1 தாரேன், என் ஷூவை தொடச்சு விடுன்னு சொல்றான். ஆனா அதே அன்பால கிரியை செய்ய வைக்க அந்த பணக்காரனால முடியல. ஏன்னா பணம் கொடுத்து வாங்க முடியாத நிறைய விஷயம் இருக்கு. ஸோ தேவ ஜனங்களே, அதுதான் அன்பு கொடுத்து வாங்க முடியும். ஸோ அன்பை பணம் கொடுத்து வாங்க முடியல, இரக்கத்தை பணம் கொடுத்து வாங்க முடியல, சந்தோஷத்தை பணம் கொடுத்து வாங்க முடியல, தாழ்மையை பணம் கொடுத்து வாங்க முடியல. ஏராளமான விஷயம் இருக்கு. அதனால தான் ஆண்டு சொல்லுகிறாரு, இருக்கிறவங்கள்ட்ட இல்லாதது நிறையா இருக்கும் பொழுது உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு, ஏதோ இருக்குதுன்னு நினச்சி கொண்டு நிறைய பேரை பார்த்து அது வேணும் இது வேணும் நம்ம யோசிச்சு கொண்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையை பார்த்து ஆண்டு சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது. நம்ம வாழ்க்கையில் லட்சக்கணக்கான விஷயம் நமக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஒன்னே ஒன்று ஆண்டு சொல்றாரு, கோடிக்கணக்கான விஷயம் நமக்கு கிடைக்காம போனாலும், இந்த உலகத்தில் ஒருவேளை நம்ம நினைச்சதை அனுபவிக்காம நம்ம போனாலும் ஒன்று மட்டும் மறக்கக்கூடாது, இந்த உலகத்தில் எல்லா விஷயம் நமக்கு கிடைக்குதோ இல்லையோ, கர்த்தர் கிடைச்சிருக்கிறார். இந்த கர்த்தர் எல்லாற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். கோடிக்கணக்கான விஷயம் இல்லைன்னே உங்களை மறக்க வைப்பார். எதெல்லாம் இந்த பூமியில் உங்களுக்கு இல்லாமல் போனதோ அதை 100 மடங்காக உங்களுக்கு திருப்தியாக்கி அந்த பரலோக ராஜ்யத்தில் கணக்கை ஒப்புவிப்பார். அவரை நம்புகிறது எத்தனை உத்தமமானது தெரியுமா? லாசருக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. அவர் தெருவில் கடந்தார், வீடு இல்லை, சாப்பாடு இல்லை, உடைகள் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை. அவர் பரலோகத்தில் பெரிய நபராக இருந்தார், அங்கீகரிக்கப்பட்டவராக, கனம் பண்ணப்பட்டவராக, பயங்கரமான ஒரு உயர்வுல மகிமையில ஆண்டவரை வச்சிருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும். அதனால பூமியில சந்தோஷமா இருந்தா பரலோகத்துல ஆபத்து இருக்குது. பூமியில சில இயலாமைகளை கர்த்தர் கொடுத்தாருன்னா நாளைக்கு சொல்லுவாரு, என் மகா பூமியில கஷ்டப்பட்டா இன்னைக்கு பரலோகத்துல சந்தோஷமா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க பூமியில நீங்க நினைச்சது வந்துடும், நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டுனா நீங்க ஜெபிக்க மாட்டீங்க, கர்த்தர் கூட இருக்க மாட்டீங்க, உங்களுக்கே தெரியாது. நீங்க வலிவி கீழே போவீங்க. இந்த நம்ம ஊர்ல உள்ள எல்லாரும் டாக்டரேட் முடிச்சிட்டாங்க, எல்லாரும் டாக்டரா இருக்கிறாங்கன்னா யோசித்து பாருங்க, யார் விவசாயி, யார் சாப்பாடை கொண்டு வருவா? யோசித்து பாருங்க. இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே பிரதமரா இருக்கிறாங்கன்னா யாரு சேவை செய்வா, யாரு போலீஸா இருப்பா? யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லா பதவியும் கொடுத்திருக்கிறார். யாருமே குறைஞ்சவங்க கிடையாது. விவசாயி இருக்கிறதுனால தான் அதிபதி வரைக்கும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். கொத்தனார் இருக்கிறதுனால தான் பெரிய பெரிய அதிபதி கூட, பிரதமருடைய மண்டபங்கள் கூட, பெரிய பெரிய ராஜா அரண்மனைகள் கூட ஒரு கொத்தனாரனுடைய உதவியினால தான் வந்தது. அது ராஜா கட்டினார்னு கிடையாது. காசு வேணா ராஜா போட்டார், கொத்தனாரே கிடையாது. எல்லாரும் ராஜாவா இருக்கிறாங்கன்னா யார் கொத்தனாரா இருப்பா? யார் சமையல் செய்வா? ஸோ நீங்கள் பாக்கியவான்கள், சமையல் செய்கிற நீங்கள் பாக்கியவான்கள், தாயாரே நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் பதவிக்கு நீங்கள் சமையல் செய்கிறத உங்கள் குடும்பம் மதிக்காட்டியும் பரலோகம் மதிக்குது. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு நபர் இல்லைன்னா குடும்பத்துக்கு யார் சாப்பாடு போடுவா? ஸோ இன்னைக்கு நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோம், அது இல்லை இது இல்லை. ஆண்டு சொல்றாரு, நான் தான் உன்னை அப்படி வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் நாம மகிமைக்காக. அந்த முள்ளு உன்னை குத்த
அர்த்தம் நீ பெருமைப்படாம இருப்ப. நாளைக்கு நான் சொல்லுவேன். அன்னைக்கு லாசருவும் ஐஸ்வர்யவானும் பாருங்க, லாசரு பரலோகத்தில் இருக்கிறான், ஐஸ்வர்யவான் கீழே இருக்கிறான். அப்போ ஆபிரகாம் சொன்னாரு, நீ பூமியில சந்தோஷமா இருந்தல்ல, இப்போ பாடுபடின்னு சொன்னார். சில நேரம் பூமியில சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா எல்லா ஆசீர்வாதம் வந்துடும், ஆனா கத்தரை விட்டுருவீங்க. அப்போ யோசிப்பீங்க மரிக்கும் பொழுது, ஐயோ இந்த பூமியில நான் பிச்சைக்காரனா இருந்தா கூட இந்த எரி நரகத்தில் வந்திருக்க மாட்டேனே. நான் பூமியில ஒரு பாவமா இருந்தா கூட, ஒரு விவசாயியா இருந்தா கூட, ஒரு பாவப்பட்ட வேலை இருந்தா கூட, வருமானமே இல்லாம ஏதாவது பிச்சை எடுத்து வாழ்ந்திருந்தா கூட நான் பெருமை இல்லாமல் இருந்திருப்பேனே. இந்த பெருமை பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு 50 வருஷம் 80 வருஷம் வாழ வேண்டிய இந்த உலக வாழ்க்கையில் பணக்காரனாக வாழணும் ஆசைப்பட்டு இன்னைக்கு நரகத்தில் வந்து கிடக்கிறேனேன்னு நரகத்தில் போன பிறகு யோசிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே யோசித்து விட வேண்டும் என்று ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறார். உங்கள் இருதயத்தை அர்ப்பணியுங்கள். ஒருவேளை இது கடினமாக ஃபீல் பண்ணாலும் நம்ம ஆத்மாவுக்கு இது நல்ல ஆகாரம். கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். அநேகர் இன்னைக்கு பணக்காரன் ஆகணும், உயரணும், என் குடும்பத்துக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி தான் கர்த்தரை விட்டு தூரம் போய் கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஆபத்து உங்கள் குடும்பத்துக்கு வரக்கூடாது, உங்கள் குடும்பத்தில் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு உள்ள உபதேசத்தை தான் இன்னைக்கு நீங்கள் கேட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடலாம், செபிக்கலாம். அன்பான ஆண்டவர், இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் உங்க வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே சமூகத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ ஒவ்வொரு பேரை பலப்படுத்துங்கப்பா, ஒவ்வொரு பேரை ஆசீர்வதிங்கப்பா. இவ்வளோ நேரம் உங்கள் பாதத்தில் இருந்தாங்க, உங்கள் வார்த்தையை கேட்டாங்க. நீங்கள் கனம் பண்ணி என்னெல்லாம் தேவை இருக்குதோ இந்த நேபுகாத் நேச்சர் உங்களை நோக்கி பார்த்த பொழுது எல்லாத்தையும் கொடுத்தீரே. எதெல்லாம் எங்கள் ஜனங்களுக்கு தேவையோ அத்தனையும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒருவேளை நீங்கள் கொடுக்காட்டியும் ஆண்டவரை அவங்க சோர்ந்து போகாதபடி உங்கள் வசனத்தை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் செபிக்கிறோம், ஊழியர்களாக செபிக்கிறோம். எது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையோ, அது வீடாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், ஆண்டவரே அது ஒரு ஹீலிங்காக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், பதவி உயர்வாக இருக்கலாம். என் தேவன் இப்பொழுது அனுப்புவீராக. வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தங்கள் இருதயத்தை அர்ப்பணிச்சு ஒவ்வொரு பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் கடந்து செல்வதாக கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ ஜனங்களே, நாளைக்கு ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களை சந்திக்கலாம். நல்ல ஆவிக்குரிய பதிவோடு உங்களை சந்திப்போம். ஸோ நாளைக்கு அந்த சேனலில் நல்ல ஒரு பதிவு வரும். 9 மணி அளவில் அங்கே சந்திக்கலாம். God bless you.